லைஃப் தமிழ் செய்திகள். இலங்கையை சேர்ந்த ஷபேசன் பாடியதும் மற்றவர்கள் கண்கலங்கினார்கள். ஒரே ஒரு பாடலால் இதயத்தை தொட்ட இலங்கை தமிழன். சரிக்குமப்பா நிகழ்ச்சி தற்பொழுது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. டிக்கெட் டூ பினாலியில் 3வது நபராக யார் தெரிவு செய்யப்படுவார் என்ற கேள்விகள் பலருக்கு மத்தியில் இருந்து வருகின்றன. ஒரு போட்டியாளர் கடந்த வாரம் வரை இறுதிச் சுற்று போட்டியாளராக இருந்திருப்பார். அவர்தான் இந்த முறை டிக்கெட் டூ பினாலியில் தெரிவு செய்யப்பட வேண்டிய 3வது தெரிவாளராகவும் இருப்பார். இதனைத் தொடர்ந்து இன்னும் 4 போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டி இருக்கின்றது. சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் சுசந்திக்காவுக்கு பின்னர் சீஹரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். சரிக்குமப்பா மேடை பலரின் திறமைகளை பார்த்தது. தற்பொழுது நடக்கின்ற சரிக்குமப்பா சீசன் 5இல் இறுதி வெற்றியாளராக வரக்கூடிய தகமை யாருக்கு இருக்கின்றது என்பது தொடர்பாக லைவ் தமிழ் செய்திகள் ஆராய்கின்றன. நடுவர்களை பொறுத்தவரையில் திறமைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் வாரத்துக்கு வாரம் போட்டியில் பங்கு பற்றுகின்ற போட்டியாளர்களுக்கு ஸ்டார் புள்ளி வழங்கி வருகின்றார்கள். சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் மறக்க முடியாத காலகட்டத்தை தற்பொழுது அந்த மேடை அடைந்திருக்கின்றது. போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளங்களில் பதபதக்க பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சங்கீதத்தின் நுட்பங்களும் நுணுக்கங்களும் சரியாக ஆராயப்படுகின்றன. ஆகவே 3வது தெரிவாக யார் இருப்பார் என்பது தொடர்பாக தங்கள் அவதானிப்புகளை கூடுதலாக செலுத்தி வருவதாக ரசிகர்கள் கூறுகின்றார்கள். தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.